Hello students, this video is about 7th Standard Science Unit 4 Atomic Structure Part 2. In this lesson, we are going to learn about atomic number, mass number and valency. Page number 46. Charge and mass of subatomic particles. கீழே இங்கே ஒரு டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ ப்ரோட்டானுக்கு பார்த்தீங்கன்னா அதோட சிம்பிள் வந்து பி, சார்ஜ் வந்து +1, அதோட மாஸ் வந்து 1.6726 இன்ட்டு 10⁻⁻27. இந்த புரோட்டானோட டிஸ்கவரர் வந்து கோல்டுஸ்டீன். நெக்ஸ்ட் பார்ட்டிக்கல் எலக்ட்ரான். இந்த எலக்ட்ரானோட டிஸ்கவரர் வந்து சர் ஜான் ஜோசப் தாம்சன். சிம்பிள் வந்து இ, சார்ஜ் வந்து -1, மாஸ் வந்து 9.1093 இன்ட்டு 10⁻⁻31. நியூட்ரானோட பார்ட்டிக்கலோட டிஸ்கவரர் வந்து ஜேம்ஸ் சாட்விக். சிம்பிள் வந்து என், சார்ஜ் வந்து 0, மாஸ் வந்து 1.6749 இன்ட்டு 10⁻⁻27. Do you know, is the structure of an atom same as the structure of the solar system? Yes, it is similar to the solar system. It has a core center called a nucleus and it has path called orbits around the nucleus. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் த ஆட்டம் வந்து எதுக்கு கம்பேர் பண்ணுறாங்க? இட்ஸ் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த சோலார் சிஸ்டம் அப்படின்றாங்க. எப்படி சோலார் சிஸ்டமில் சென்டரில் சன் இருக்கோ அதே மாதிரி ஆட்டமில் சென்டரில் நியூக்ளியஸ் இருக்கும். ஸோ அந்த சன்னை சுற்றி எப்படி மற்ற சேட்டலைட்ஸ் சுற்றுதோ பிளானட் சுற்றுதோ அது மாதிரி இந்த நியூக்ளியஸை சுற்றியும் உங்களுக்கு எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் அரவுண்ட் சுற்றிட்டுருக்கும். Activity 2. Look at the given diagram and answer the following questions. You can see one diagram, isn't it? In the center, it is protons and neutrons. And in the orbits, electrons are revolving. So the positively charged particle is proton. The negatively charged particle is electron. And without symbol, some circles are there. That is the atomic number and mass number. If all the elements are made up of same atomic particles, how will a carbon atom differ from an iron atom? Further investigations led to the discovery that the number of protons inside the nucleus of an atom determines what element it is. For example, if the nucleus has only one proton, then all such atoms are hydrogen atoms. If there are 8 protons, then that atom is oxygen. எல்லா எலிமெண்ட்ஸுமே வந்து சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸில் மேட் ஆகிருக்கும். ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து கார்பன் ஆட்டமா இது அயன் ஆட்டமா எப்படி நம்ம வந்து டிஃபர் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வித் த பேஸ் ஆஃப் அந்த நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், ஒரு நியூக்ளியஸில் எத்தனை நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து அது என்ன ஆட்டம் கண்டுபிடிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நியூக்ளியஸில் ஒரே ஒரு ப்ரோட்டான் இருந்துச்சுன்னா தென் அந்த ஆட்டம்ஸ்லாம் வந்து ஹைட்ரஜன் ஆட்டம் சொல்லுவோம். அதே மாதிரி 8 ப்ரோட்டான்ஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஆக்சிஜன் ஆட்டம். Atomic number Z. The number of electrons or protons in an atom is called the atomic number of that atom. It is represented by the letter Z. If we know the atomic number of an atom, we can find the number of electrons or protons in it. அதாவது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ ப்ரோட்டான்ஸோ ஒரு ஆட்டமில் எத்தனை இருக்கோ அதுதான் அதோட அந்த ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஜெட்டால் ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நம்மளோட அட்டாமிக் நம்பர், ஒரு ஆட்டமில் அட்டாமிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஸோ அப்போ அந்த ஆட்டமில் எத்தனை எலக்ட்ரான்ஸோ அல்லது ப்ரோட்டான்ஸ் இருக்கோ நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். லுக் அட் த ஃபிகர்ஸ். த நியூக்ளியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் ஹாஸ் 1 proton around which revolves 1 electron. It means that its atomic number is 1. ஸோ இங்கே ஹைட்ரஜன் ஆட்டம் பாருங்கள், ஹைட்ரஜன் ஆட்டமில் ஒரு ப்ரோட்டான் இருக்குது, அதை சுற்றி ஒரு எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ ஹைட்ரஜன் ஆட்டமோட அட்டாமிக் நம்பர் வந்து 1. ஏன்னா ப்ரோட்டானோ நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் எலக்ட்ரான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர். ஸோ இங்கே வந்து 1ன்றதுனால ஹைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் 1. In a helium atom, there are 2 protons in the nucleus and 2 electrons revolving in the orbit around the nucleus. So the atomic number of helium is 2. இந்த helium picture பார்த்தீங்கன்னா 2 protons இருக்குது, 2 electrons revolve ஆயிருக்கு. ஸோ இதோட atomic number வந்து 2. At the same time, look at the atomic structure of oxygen shown in the figure. What is its atomic number? So oxygen அந்த ஆட்டமை பார்த்தீங்கன்னா அதில் வந்து 8 ப்ரோட்டான்ஸ் இருக்குது, 8 எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆகிட்டுருக்கு. ஸோ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 8.
If the atomic number of carbon is 6, what is the number of electrons revolving in its orbit? Try yourself கேட்டிருக்காங்க. So if the atomic number of carbon is 6, what is the number of electrons revolving in its orbit அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ atomic number 6ன்றதுனால ஸோ இதோட number of electrons வந்து 6 தான். ஓகே, நெக்ஸ்ட் mass number or atomic mass. We have seen that the mass of an atom is concentrated in its nucleus. From this we can get the mass number. It is equal to the sum of the number of protons and number of neutrons in the nucleus. So mass number அல்லது atomic mass அப்படின்னா the sum of the protons and neutrons. அந்த ஒரு ஆட்டம் எடுத்திங்கன்னா அந்த சென்டர் அந்த நியூக்ளியஸில் வந்து ப்ரோட்டான்ஸ் இருக்கும், நியூட்ரான்ஸும் இருக்கும். ஸோ இதோட சம் தான் வந்து மாஸ் நம்பர். ஸோ லித்தியம் ஆட்டம் கண்டெய்ன்ஸ் 3 protons and 4 neutrons. Its mass number is equal to 3 protons and 4 neutrons. ஸோ இதோட சம் வந்து 7. In sodium atom there are 11 protons and 12 neutrons. ஸோ இதோட மாஸ் நம்பர் வந்து 11 + 12 is equal to 23. While writing the symbol of an element, its atomic number and mass number also written. For example, the symbols of hydrogen, carbon and oxygen are written as H1. So 6, C12, 8, O16 respectively. All the elements in the periodic table have the following combination of protons, electrons and neutrons. இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும் அந்த symbol of elements. கார்பனுக்கு வந்து சிம்பிள் எப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ், எலக்ட்ரான்ஸ், நியூட்ரான்ஸ் நம்பர் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 6 அட்டாமிக் நம்பர் வந்து 6, மாஸ் நம்பர் 12 அப்படின்றதுனால உங்களுக்கு 6 ப்ரோட்டான்ஸ் இருக்கும், 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ மாஸ் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 12. ஸோ 6 ப்ரோட்டான் 6 நியூட்ரான் இருக்குது. அதே மாதிரி பெரிலியம்க்கு என்ன, நைட்ரஜன், போரான் கொடுத்துருக்காங்க. ஐசோடோப்ஸ். ஆட்டம்ஸ் ஆஃப் எலமெண்ட். Isotopes. Atoms of element can have different number of neutrons. Such atoms will have same atomic number but different mass numbers. These atoms are called isotopes. For example, hydrogen has 3 isotopes. They are protium, deuterium and tritium. So isotopes அப்படின்னா elements can have different number of neutrons. Neutrons வந்து டிஃபராக இருக்கும். ஸோ அதோட அட்டாமிக் நம்பர், அந்த அட்டாமிக் நம்பர் வந்து சேமாக இருக்கும். நியூட்ரான்ஸோட நம்பர் வேரியேஷன்ஸ் இருக்கிறதுனால அங்கே மாஸ் நம்பர் மட்டும் வேரி ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், ஹைட்ரஜனோட 3 ஐசோடோப்ஸ் பார்த்தீங்கன்னா 1H1, டியூட்ரியம்க்கு வந்து 1H2, ட்ரிட்டியம்க்கு வந்து 1H3. ஐசோபார்ஸ். Atoms that have the same mass number but different atomic numbers are called isobars. ஸோ ஐசோடோப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் நம்பர் சேமாக இருக்கும், மாஸ் நம்பர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஐசோபார்ஸில் வந்து மாஸ் நம்பர் சேமாக இருக்கும் பட் அட்டாமிக் நம்பர் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கால்சியம் எக்ஸாம்பிள் 20 Ca40, ஆர்கன் வந்து 18 Ar40. கீழே டேப்லர் காலம் கொடுத்துருக்காங்க. எலமெண்ட்ஸ் அண்ட் தேர் சிம்பிள் வித் தேர் அட்டாமிக் நம்பர் அண்ட் மாஸ் நம்பர். ஸோ ஹைட்ரஜன் எலமெண்ட்டுக்கு சிம்பிள் வந்து H, அட்டாமிக் நம்பர் வந்து 1, புரோட்டானுக்கு 1, நியூட்ரான் வந்து 0, மாஸ் நம்பர் வந்து 1. ஸோ அது மாதிரி ஹீலியம், அலுமினியம், ஆக்சிஜன், சோடியம் எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் ரெஃபர் இட். அதே மாதிரி இங்கே ஒரு ஆக்டிவிட்டி, பேஜ் நம்பர் 48ல் ஆக்டிவிட்டி ஒன்று இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு எலிமெண்ட்டோட அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை அப்சர்வ் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ஆன்சர் தீஸ் 5 questions. Next we move on to the valency. Valency. When we shake hands with others, we can either shake hand with one person using one hand or shake hand with 2 persons using both our hands. If we have more hands, we can shake hands with more persons. In the same manner, atoms can share either 1 electron or 2 or 3 or 4 electrons, and some cannot share any electron. This property is called valency. வேலன்சி அப்படின்னா ஷேரிங். இப்போ நம்மளுக்கு வந்து 2 கைகள் இருக்குது. இப்போ ஒரு கையை வந்து ஒருத்தருக்கு ஷேக் ஹேண்டவும் இன்னொரு கையை இன்னொருத்தருக்கும் ஷேக் ஹேண்ட் கொடுப்போம். அதே மாதிரி 2 more ஹேண்ட்ஸ் இருந்தாலும் அந்த இன்னும் 2 மனிதருக்கு நம்ம வந்து ஷேக் ஹேண்ட் கொடுப்போம். அதே மாதிரி ஆட்டம் வந்து அந்த ஒரு எலக்ட்ரான்ஸை வந்து ஷேர் பண்ணும். ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணும், அல்லது 2 எலக்ட்ரான், 3 எலக்ட்ரான், 4 எலக்ட்ரான், அது மாதிரி ஷேர் பண்ணும் அடுத்த இன்னொரு ஆட்டமோட. அதே மாதிரி ஆட்டம் வந்து அந்த எலக்ட்ரானை ஷேரும் பண்ணிக்காது. ஸோ இந்த மாதிரி ஷேரிங் பண்ணுறது தான்
valency அப்படின்னு சொல்கிறாங்க. Page number 49, elements and their symbols with their atomic number and mass number and valency. இங்கே ஹைட்ரஜன் எலமெண்ட்டுக்கு சிம்பிள் பார்த்திங்கன்னா H, atomic number 1, mass number 1, valency 1. சேமே கார்பனோட சிம்பிள் C, atomic number 6, mass number 12, valency 4. ஆக்சிஜனுக்கு சிம்பிள் O, atomic number 8, mass number 16, valency 2. சோடியம்க்கு சிம்பிள் Na, atomic number 11, mass number 23, valency 1. கால்சியம்க்கு சிம்பிள் Ca, atomic number 20, mass number 40, valency 2. Do you know what makes atoms stick together? Electrons carry a negative electric charge and protons carry a positive charge. The attraction between them holds electrons in orbits. ஸோ இப்போ எப்படி வந்து ஆட்டம்ஸ் வந்து ஸ்டிக் டுகெதர், எப்படி அது வந்து ஸ்டிக்கியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எலக்ட்ரான்ஸ், ரிவால்விங் எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் வந்து நெகட்டிவ். அதே மாதிரி நியூக்ளியஸ் உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த ப்ரோட்டான்ஸோட சார்ஜ் வந்து பாசிட்டிவ். ஸோ இந்த அட்ராக்ஷன் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து ஆர்பிட்டில் சுற்றுது. Valency is the combining property of an atom. It is a measure of how many hydrogen atoms it can combine with. For example, oxygen can combine with 2 hydrogen atoms and create water molecule. So the valency of oxygen atom is 2. In the case of chlorine, it can combine with only 1 hydrogen to create HCl. Here the valency of chlorine is 1. Methane, CH4, has 1 carbon atom combined with 4 hydrogen atoms. Can you guess the valency of carbon in methane? In ammonia molecule, nitrogen combines with 3 hydrogen atoms. What is the valency of nitrogen in ammonia? Atoms of different elements combine with each other to form molecules. Valency determines the number of atoms of an element that combines with atom or atoms of another type. The element having valency 1 is called monovalent. Example, hydrogen and sodium. The elements having valency 2 are called divalent. Example, oxygen and beryllium. The elements having valency 3 are called trivalent. Example, nitrogen and aluminium. Some elements exhibit more than one valency. For example, iron combines with oxygen to form 2 types of oxides, namely ferrous oxide exhibits valency 2 and ferric oxide exhibits valency 3. We will study about them in detail later. When atoms of different elements combine with each other, molecules of compounds are formed. In these instances, it is necessary to know the valencies of those elements. Valencies of some elements are given in table. Valency அப்படின்றது கம்பைனிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அன் ஆட்டம், அதாவது அந்த ஷேரிங், அதை தான் நம்ம வந்து வேலன்சின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஒரு ஆட்டம் வந்து எத்தனை ஹைட்ரஜன் ஆட்டமோட அது ஷேர் ஆகுதோ அதை தான் நம்ம அதோட வேலன்சி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோட ஷேர் ஆச்சுன்னா அப்போ அந்த ஆக்சிஜனோட வேலன்சி வந்து 2. அதே மாதிரி ஒரு குளோரின் வந்து ஒரு ஹைட்ரஜனோட கம்பைன் ஆச்சுன்னா அந்த குளோரினோட வேலன்சி வந்து 1. அதே மாதிரி மீத்தேன் பார்த்திங்கன்னா CH4. ஸோ இங்கே வந்து 4 ஹைட்ரஜன் ஆட்டமோட அது கம்பைன் ஆகுது. ஸோ இதோட வேலன்சி வந்து 4. அதே மாதிரி அமோனியாவில் வந்து பார்த்திங்கன்னா நைட்ரஜன் அமோனியா இதில் வந்து 3 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸோடு அது கம்பைன் ஆகிறதுனால இங்கே அதோட வேலன்சி வந்து 3. ஸோ ஆட்டம்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் கம்பைன் வித் ஈச் அதர் டு ஃபார்ம் மாலிகுல்ஸ். ஸோ வேலன்சின்றது அது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ், அது எத்தனை ஆட்டம்ஸோட கம்பைன்ட் ஆகுறது அப்படின்றது தான் இங்கே வேலன்சின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ ஒரு எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட்டை ஒரே ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிச்சுன்னா தட் இஸ் மோனோவேலண்ட். ஹைட்ரஜன் சோடியம்லாம் மோனோவேலண்ட். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் ஹேவிங் வேலன்சி 2 வேலன்சி இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து டைவலண்ட்னு பேர். எக்ஸாம்பிள் ஆக்சிஜன், பெரிலியம். அதே மாதிரி எலமெண்ட்ஸ் ஹேவிங் 3 வேலன்சினா அதோட நேம் வந்து ட்ரைவேலண்ட். அதோட எக்ஸாம்பிள் வந்து நைட்ரஜன் அண்ட் அலுமினியம். அதே மாதிரி ஒரு சில எலமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 1 வேலன்சி இருக்கும். இப்போ அயன் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி 2 டைப்ஸ் ஆஃப் இது இருக்கும், ஆக்சைட்ஸ் கொடுக்கும். ஒன்று வந்து ஃபெரஸ் ஆக்சைடு, அதோட வேலன்சி வந்து 2. இன்னொன்று வந்து ஃபெரிக் ஆக்சைடு, அதோட வேலன்சி வந்து 3. So when atoms of different elements combine with each other, molecules of compounds are formed.
So it is necessary to know the valencies of those elements. You can see the given table. So far in this lesson, we studied about atomic theories, subatomic particles, atomic number, mass number, and valency. Thank you, children.